ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக நடக்கணுன்றதுக்காக தான் இந்த பண மூட்டையை உனக்காக கொண்டு வந்தேன். நீயும் நம்பிக்கையோட ஓம் சாய்ராம்னு சொல்லிட்டு இந்த பண மூட்டையை தொட்டு விட்டாய் தானே? கண்டிப்பா இன்று இரவோடு இரவாக நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து நான் சேர்த்துட்றேன். நீ எதை தொட்டாலும் அது உனக்கு வெற்றியை தரும்படியும், நீ எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடியும்படியும் இந்த சாயப்பா செய்ய போகிறேன். உன் நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல மனசுக்கும் சேர்த்து உனக்கான நல்வாழ்க்கையை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ நேர்மையோட நம்பிக்கையோட வாழணும், முன்னேறணும் நினைக்கிற. அப்படி இருக்கும்போது இந்த சாயப்பா எப்படி உன்னை கைவிடுவேன்? உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியிலும், நீ எடுக்கும் ஒவ்வொரு தீர்மானத்திலும் இந்த சாயப்பா உன் கூடவே இருந்து வெற்றியை கண்டிப்பாக உனக்கானதாக உன் வாசலுக்கே கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ யாருக்கும் துன்பம் நினைக்கல, ஆனால் எல்லா துன்பமும் தானாக உன்னை தேடி தேடி வருகிறதல்லவா? கர்ம வினைன்னா சில நேரங்களில் அப்படிதான். நீயே போகாட்டியும் வம்பும் வழக்கும் தானாக உன்னை தேடி வரும். ஆனால் இந்த மாதிரி காலகட்டத்தில் பிரச்சனையும் சந்தர்ப்பமும் உனக்கு சாதகமாக இல்லாத போது நீ கொஞ்சம் பொறுமையாரு. நீ பொறுமையாக இருந்தாலே எல்லாம் தானாகவே சரியாகும்படி இந்த சாயப்பா செய்வேன் என் செல்லவே. எதற்கும் எதிர்வினை ஆற்றாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா அனைத்தையும் சரி செய்து உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை உண்டாக்கி தருவேன். நீ எடுக்கிற முடிவுகள் அனைத்தையும் உனக்கு சாதகமாக்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சில சூழ்நிலைகளில் நீ கொஞ்சம் தெளிவில்லாமல் நடக்கிறத நான் பார்க்குறேன். உனக்கு என்னதான் நேர்வழியும் நல்ல எண்ணங்களும் இருந்தாலும் கூட சில நேரங்களில் கெட்ட நேரமோ கிரகங்களின் பாதிப்புகளோ திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்தை உனக்கு தவறாக நடக்க விட்டுருது. நீயும் உன் இயல்பை மறந்து மனக்குழப்பத்துக்கு ஆளாகிறாயல்லவா? இனிமேலாவது மனம் குழம்பி போய் சொல்லிலும் செயலிலும் தயக்கம் காட்டாதே. எப்போதும் எதுக்கும் பயப்படாம நீ தைரியமா இரு. இந்த சாயப்பா உன்னை கண்ணும் கருத்துமாய் கவனமாய் பாதுகாத்து உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்கிறேன். மீண்டும் உன்னை சரியான நிலைக்கு கொண்டு வர நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் வருந்தாதே. நீ தடுமாறும் போது நீ கீழே விழுந்துடாம உன்னை தாங்கும் கரங்களாக இந்த சாயப்பா என் கரங்கள் இருக்கும். உள்ளத்தில் அமைதியை உண்டாக்கிக்கிட்டு நீ தெளிவோடும் அமைதியோடும் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. ஏன்னா நீ தனியால் இல்லை, உன் ஒவ்வொரு பயணத்திலும் இந்த சாயப்பா உன் கூடவே இருக்கேன். மாறிப்போன மனிதர்களும் உன்னை மறந்து போன நேசங்களும் பொய்யாகி போன வார்த்தைகளும் ஆதரவு கேட்டு வாசல் கதவை தட்டிய போது உன் முகத்தில் சாத்தி அறைந்த கதவுகளும் இனி ஒருபோதும் உன் வாழ்க்கையில் இருக்காது என் செல்லமே. எல்லாரும் உன்னை பிடிச்சவங்களா, எல்லாரும் உனக்கு ஆதரவு தர்றவங்களா, உன் வாழ்க்கையில் உன்னை அண்டி பிழைப்பவர்களாக எல்லாரும் மாறும்படி இந்த சாயப்பா உன் எஞ்சிய வாழ்க்கையை ஏற்ற மிகுந்த அழகான நிம்மதி நிறைஞ்ச வாழ்க்கையாக மாற்ற போகிறேன். நீ நல்லபடியாக வாழ்கிறதுக்கு உண்டான வழியையும் நான் உனக்காக உருவாக்கி தருவேன் என் தங்கமே. உன்னை அலட்சியம் செய்பவர்களை பற்றி நீ ஒருபோதும் கவலைப்படாத. உன் வாழ்க்கை பயணத்தில் உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு தரேன். உன் வலிமையும் உன்னுடைய தைரியத்தையும் உன் துணிவையும் நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். உனக்கு மதிப்பு தராத இடங்களிலும் உனக்கு மரியாதை கொடுக்காத இடங்களிலும் நீ ஒருபோதும் ஒரு நிமிஷம் கூட இருக்காதே. நீ உன்னை நேசிச்சினாதான் இந்த உலகம் உன்னை மதிப்பு கொடுக்கும், மரியாதை கொடுக்கும். உன் வளர்ச்சி தான் நீ மற்றவங்களுக்கு காட்டக்கூடிய பதிலாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் வளர்ச்சி அடையும் நோக்கத்தோட அமைதியாக உனக்கான செயல்களை செய்ய பழகு. அமைதிதான் உன் கவசம். கண்டிப்பாக நான் உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி தர்றேன். உன்கிட்ட அன்பா அக்கறையாக பேச ஒருத்தரும் இல்லையேன்னு கவலைப்படாத. நீ எந்த வேலையை செஞ்சாலும் அது உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் மனசை உன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளும்படி நான் செய்ய போகிறேன். உன் வேதனை எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தானே வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த சாயப்பா அனைத்தையும் மாற்றி தர்றேன். உன் மனபாரங்கள் அனைத்தையும் குறைத்து நீ மகிழ்ச்சியாக வாழும்படி செய்ய போகிறேன். இப்போது நீ சிந்திக்கும் விஷயங்கள் எல்லாமே தற்காலிகமானது தான்.
உன் உண்மையான சக்தி என்னன்னு இன்னும் உனக்கு புரியலை. முதல்ல உன்னை பற்றி நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. உன் எதிர்காலம் என் கண்ணில் பிரகாசமாக தெரிகிறது. நீ நம்பிக்கையோட முன்னேறு. நீ செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும். உன் வாழ்க்கையிலையும் நீ அற்புதமான மாற்றங்களை பார்க்க போற. உனக்கு மன அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையை தெளிவாக்கி உன் வாழ்க்கை ஒளிரும்படியும் மிளிரும்படியும் இந்த சாயப்பா செஞ்சு காட்டுறேன். நீ கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துச்சு என் மேலே பாரத்தை போட்டு வாழ்க்கையை வாழ தயாராகு. உன்னை சுருக்கிக்கிட்டு உன் ஆசையை முடக்கிக்கிட்டு நீ வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவுதான் நம்மால் முடியும். நம்ம வாழ்க்கை இதோடு அவ்வளோதான் நினச்சி நீ எங்கேயும் நின்று போயிடாத. வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக வாழ கற்றுக்கோ. இன்னும் நீ சந்தோஷமாக வாழ வேண்டிய காலகட்டம் நிறைய இருக்குது என் தங்கமே. உன் எண்ணத்துக்கும் நம்பிக்கைக்கும் உன் முயற்சிக்கும் சேர்த்து இந்த சாயப்பா மிகப்பெரிய அளவில் உனக்கான வளர்ச்சியை கொடுக்க போகிறேன். யார் என்ன சொல்லுவாங்களோன்னு கவலைப்பட்டு உன் வாழ்க்கையை நீ சிறிசாக்க வேண்டாம். நீ நேர்மையாக உழைக்கிறாய், நல்ல மனசோடு வாழ முயற்சி செய்கிறாய். கண்டிப்பாக அதற்குரிய பலனை நான் கொடுத்தே தீருவேன். நல்ல எண்ணங்களோடும் பொறுமையோடும் யாருக்கும் தீங்கு செய்யாத மனசோடும் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய தயாள குணத்தோடும் நீ இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் உள்ளத்துக்குள்ளேயே நான் இருந்து நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலும் என் அருளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வெற்றி பெற்று வாழ வைப்பேன் என் செல்லமே. இத்தனை நாட்களாக நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சும் கூட எல்லா விஷயங்களிலும் தடை வந்ததுக்கு காரணம் சில விஷயங்கள் உனக்கு புரியாத வகையில் இருந்ததால் தான். இப்போது அனைத்தையும் உனக்கு புரிய வச்சு தெளிவுபடுத்தி தேவையில்லாத விஷயங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கிறேன். உனக்கு இருந்த தடைகள் மெதுவாக குறையும். பண சிக்கலும் மன அழுத்தமும் நீங்கி உனக்கான நல்லதை இந்த சாயப்பா நடத்தி தரப்போகிறேன். உன் செலவுகளை எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து உனக்கான வருமானத்தை அதிகப்படுத்தி உன் பாதையை தெளிவாக்க போகிறேன். உனக்கு தேவையான சில இடமாற்றங்களும் சூழ்நிலை மாற்றங்களும் கூட இனி சரியான நேரத்தில் வந்து சேரும். எந்த விஷயம் உனக்கு மனக்குழப்பத்தை தருதோ அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சீராக நகர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனிமே நீ செய்யும் முயற்சிகள் எதுவும் ஒருபோதும் வீணாகாது. கால தாமதம் இருந்தாலும் உனக்கான அனைத்தையும் நீ எதிர்பார்ப்பதை விட நான் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். மெதுவாக உன் வாழ்க்கை நல்ல நிலைக்கு திரும்ப போகுது. உன் உடலை நீ அக்கறையோடு பார்த்து கொள்வது கூட எனக்கு பூஜை செய்வது போலதான். ஏன்னா உன் உடலுக்குள் தானே இந்த சாயப்பா நான் ஆயிருக்கேன். உன்னை நீ பாதுகாக்கும் போது உனக்குள் இருக்கும் என்னை பாதுகாப்பதற்கு சமம்தான், என்னை வணங்குவதற்கு சமம்தான். நீ ஓய்வு எடுத்தாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக கண்காணிப்போட யோசிச்சாலும் அதுதான் புத்திசாலித்தனம். எப்போதும் புத்திசாலித்தனத்தோட அறிவோட தெளிவான சிந்தனையோட உன் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கான முயற்சிகளை செய்ய பழகு. என்ன நடந்தாலும் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு துன்பமும் கூடிய சீக்கிரம் வெகு விரைவாக உன்னை விட்டு கடந்து போகும். உனக்கான வழியை போக்கி உனக்கு வலிமையை கொடுத்து ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக இந்த சாயப்பா நடத்தி கொடுக்குறேன். நீ ஒருபோதும் நம்பிக்கையை கைவிட்டாதே என் செல்லமே. உன் ஒவ்வொரு முயற்சியிலும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும். நீ எவ்வளவோ முயற்சி செஞ்சும் உனக்கு தடை வந்ததற்கு காரணம் சில விஷயங்களை நீ புரிஞ்சுக்கணும், பக்குவப்படணுங்கிறதுக்காக தான். இனிமே உன் வாழ்க்கையில் இருந்த தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் தானாக விலகி போய் தடைகள் அனைத்தும் மறைந்து போய் உனக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். பண சிக்கலும் மன அழுத்தமும் உன் வாழ்க்கையிலிருந்து விலகி போய் உன் செலவுகள் அனைத்தும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரப்போகுது. உனக்கு வருமானம் வருவதற்குரிய பாதைகளை இந்த சாயப்பா தெளிவுபடுத்துகிறேன். உனக்கு தேவையான இடமாற்றங்களையும் சூழ்நிலை மாற்றங்களையும் சரி செஞ்சு கொடுத்து எந்த குழப்பமும் மனவேதனையும் இல்லாமல் நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும்படி நான் செய்கிறேன். நீ செய்யும் முயற்சிகள் இனி ஒருபோதும் வீணாக போகாது. காலதாமதம் ஆனாலும் உனக்கான நல்ல முடிவை இந்த சாயப்பா உருவாக்கி கொடுப்பேன். கண்டிப்பாக உன் நிலைமை மாறும். நீ மெதுவாக நல்ல நிலைமைக்கு உயர்வாய் என் செல்லமே. உன் குடும்பத்தில் இருக்கும் நிலைமை கூட கூடிய சீக்கிரம் சரியாகி
உன் வாழ்க்கை பாதை நல்லபடியாக உயரப்போகுது. எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. மன அழுத்தத்தையும் வாக்குவாதத்தையும் அதிகரிக்கும் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்காக வாக்குவாதம் செய்யும்போது அது பெரிய பிரச்சனையாக மாற வாய்ப்பு இருக்கிறதல்லவா? எப்போதும் எதிலும் வாக்குவாதம் கொள்ளாமல் அமைதியாக பொறுமையாக அனைத்தையும் சரி செய்ய பழகிக்கோ.